ஏய் நாட்டியம் ஆடும் பெண்கள் இல்லையா? பெண்களை வர சொல்லுங்கள். அம்மா ஓலம்மா. ஏய் ஓ அம்மா ஓ அம்மா. தம்பி வணக்கம். நடனமாடக்கூடிய பெண்களா? ஆமா. ஏன் முல்தாகி முல்தாகி. ஏய் ஓட அந்த பக்கம். உங்களுக்கு என்ன வேண்டும்? தாங்கள் முன்பதாக நாட்டியம் ஆடுகிறது சுவாமி. அப்படியா? உண்மைதான். அப்படியே கட்டும். ஏய் எவடா அவன்? உள்ள போற வேலைய இருக்கணும். ஆமா. ஏமாத்த வெயிட் கொடுங்க. ஏலம்மா. ஓ ஏன் ஒரே இருக்கணும். நான் கேட்கும்போது அது எடுத்து வச்சு கையில எங்க பேர் மையம் வச்சுக்கோ மூதேவி. குரு மண்டனமா பூசாது. மையெடுத்து வச்சுக்கோ. நான் யாரு மேல பூசணும் அவங்க மேல பூசு. முத யாரு மேல பூசுறேன்னா அது தொங்கி போயின்னு குஞ்சு. தொடங்குங்கள். சின்னதா இருக்குது. இதோ நான் கட்டிய மனைவி தவிர வேற எந்த பெண்ணையும் நான் தவறாக பார்த்தது கிடையாது. இருந்தாலும் அப்பேற்பட்ட ஒரு நாட்டு மன்னன் முன்பு நீ இப்படி நடனம் புரிவது எனக்கு பிடிக்கவில்லை. இருந்தாலும் இவ்வளவு நேரமாக நீ நடனம் புரிந்தாய். உனக்கு வேண்டியமான பொண்ணு முருகை பரிசாக வாங்கி கொண்டு விடுத்து விட்டு செல்லம்மா. நீங்க பாருங்க. ஏலமா குரங்க மூச்சு டிசி நாவே. முடியாது. ஏல முடியாது முடியாது முடியாது. ஏலமா முண்டை. இல்லை பாபா. முடியாது. ஆமா. இங்க பாருங்க. அப்படி நான் பொன்பொருள் வாங்குதா இருந்தாலுமே எங்க வீட்டுல கொஞ்ச நேரம் சாப்பிட்டோம். எங்க வீட்டுல சாப்பிட்டா மட்டும்தான் இவங்க கொடுக்குற பொன்பொருளை வாங்கிக்குவேன். ஏ பித்தி பெட்டு பூவா அன்னிட்டெல்லாம் வர வச்சு திருத்துரு. அது காரணம் இருக்கு. அப்படி மட்டும் சொல்லு. என்ன சொல்லுதுன்னு பாரு. சாமிநாதா என்னப்பா? முடியாது. கண்ணு காமிக்காத கண்ணு காமிக்காத கண்ணு காமிக்காத. ஐயா காட்டாதப்பா. முன்னாடி காட்டா முடி மட்டும் காட்டா. அதாவது அம்மா சொல்றாங்க எப்படி? அதாவது நீங்க வந்து ஒரு நாளைக்கு அதாவது நீங்க உங்களை பாக்குறதே அதிகமா. அதனால எங்க வீட்டுல எங்கள் மாதிரி ஏழ்மையான ஒரு வீட்டுல வந்து சாப்பிட்டு போனீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ஓல் ஓத்தீங்கன்னா பார்வை பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. மாதவா, நான் யாருடைய அரண்மனையில் சென்று வீட்டுக்கு சென்று ஒருபோதும் நான் உணவு அருந்துவது கிடையாது. எங்க வீட்டுல கொஞ்சோண்டு தொண்டை நலையிற மாதிரி மட்டும் தண்ணி மட்டும் குடிக்க சொல்ல போதும். பண்ணுங்க சாமி. வாயில என்னடா வச்சு தேய்ச்சிருப்பாங்க. நம்ம தான் வச்சு ஆசைப்படுகிறல்லவா? ஆசைப்படுற மாதிரி தெரியல. நீ பூசை போடுறது தான் தயாரா இருக்கு. சரி, தண்ணீர் மட்டும் தானே. இவள் இப்படி இருக்கிறாள். இவள் சரியில்லை. அப்படி இல்லைங்க. நான் ரொம்ப அடக்கப்பாடு பண்ணேன். அவங்க குடும்பத்துல கட்டுப்பாடு நேர்மை இது மட்டும் தான் தெரியும். எதுவும் தெரியாது. அச்சம் நானும் சரி போய் தண்ணி கொண்டு வா. தண்ணி
என்னடா ஒரு ஆச்சரியம், நிறைக்கோடும் போல நிறைய சொம்பா தண்ணி வரும்னு பார்த்தா என்னப்பா இது? அது வேற ஒன்றும் இல்லைங்க, போர் போட்டா 800 அடி போட்டு காத்தா போயிடுச்சு, தண்ணி வரல. தண்ணி கொண்டு வாடா. மரியாதை கொண்டு வந்து தண்ணி பம்பு போடுற. அப்படியே ஓட்டம். ஏய் ஜெமி கையில சொம்பு தண்ணி கொடுத்துட்டு ஜெமிமே அது அங்கினுண்டு. அண்ணா நீங்க சாப்பிடுங்க. அப்படியே. ஆமா அப்படியே ஓட்டம். வர்ரு எல்லாம் கை தட்டுக்கு பார்க்கலாம். கை தட்டு. రేపు చూడు రేపుతో వరట్టు పోయి పెట్టి కూడా వచ్చేసి ముండ మయ్యిత రేపు చూడు ఒకసారి ఉండుగా நான் போயிட்டு வரேன். ఇంకేమో అడిచావా இங்க என்ன நடந்தது? எப்படியாவது நமக்கு செட் ஆயிருமா பார்க்கணும். என்ன மூஞ்சி கோடையா போகுது. யாருங்க காவலாளிகளே, இங்க என்ன நடந்தது? இங்க ஒண்ணும் நடக்கல, பரதநாட்டியம் தான் நடந்துச்சு. என் கையிலே அதாவது நிறை சொம்பாக தண்ணீர். ஆமா யார் கொடுத்திருப்பாங்க? ஆமா இப்பதான் ஒரு நாட்டியம் பண்ண உங்ககிட்ட கொடுக்கலாம். நாட்டியம் மாடல பதற நாட்டியம். ஆட்டிய பெண்ணா? ஏய் என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இல்ல மருந்து வேலை செய்தே இல்லையா? இல்லையா தண்ணி 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 இல்லையே, இவன் பேசுறது போல ஏதோ ஒரு வித்தியாசமாக பேசுகிறான். கொஞ்சம் தண்ணி அதிகமா போயிடுச்சு. தண்ணீர் அதிகமாக போய்விட்டதா? ஏய் பிடி. காவலாளிகளே, இந்த நந்தவனத்திலே நான் இருக்கும் பொழுது இங்க ஏதோ ஒரு நடந்தது போல என்னுடைய மனதிற்கு தோன்றுகிறது. ஆமா வேற ஒண்ணும் இல்லைங்க. நீங்க ஏன் வேட்டையாடுனீங்களா? அது ஒரு களைப்பா இருக்கு. வேற ஒண்ணும் வேட்டையாடினீங்க? ஆமா கரண்ட் மிஷின் வேட்டையாடுனீங்களா? எனக்கு வேட்டையாடியது போல எந்த ஒரு உணர்வும் இல்லையே. இருந்தாலும் என்னுடைய உடலிலே ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டது மட்டும் நான் சூசியல் வச்சிருக்கேன். என் மனசெல்லாம் என்றுமே இல்லாத திருநாளாக எதையோ தேடி அலைவது போல என்னுடைய மனதில் ஒரு எண்ணமானது தோன்றுகிறது. எனக்கு கூட தான் மனசெல்லாம் அலையுதுங்க. ஒன்றும் வேலை செய்ய மாட்டேங்குதே. என்ன ஆனது? ஏதோ ஒரு கொலிசின் சத்தம் கேட்கிறது. என்னவா இருக்கும்? மனசுல ஒரு பேயா இருக்கு. ஏய்யா, பேய் பிசாசு தான் இருக்கு. இந்த வனத்திலே என்றுமே இல்லாத திருநாள் என்று கொலிசின் சத்தம் கேட்கிறது. என்னவா இருக்கும்? ஒருவேளை பேய், பிசாசு. ஐயோ பேய் தெய்வம் உண்டையா? சரி, ஏதோ இருந்தாலும் சரி, அந்த கொலுசின் சத்தம் என்னவென்று பார்க்க வேண்டும். பார்க்கலாமா? வயசு 10 ஆயிரம் கம்முன்று
ஐயோ எனக்கு பயமா இருக்குதே. இன்னும் மறுபடியும் தோணுது. எனக்கு ஆம்பளைங்க போறது பயமா இருக்கு. பயமா இருக்குதா உனக்கு? எனக்கு ஆம்பளைங்க ரொம்ப பிடிக்காது. நாட்டுக்காக நம்ம பொருள் தட்டு போய் நினைச்சோம் மூண்டா. என்னடா இது ஒரு ஆச்சரியம். என்றுமே இல்லாத திருநாளாக ஒரு கால் முளைத்த மலராகப்பட்டது இந்த நந்தவனத்திலே அன்பு மிகுதியாக சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறது. நம்ம மைய வேலையே செய்ய மாட்டேங்குது. என்னடா அழகு இது. இது நிஜமாவே பெண் தானா அல்லது பெண்ணின் உருவத்தில் இருக்கக்கூடிய பெண் சிலையா? ஏய் லத்த மரிச்சு போமா. இங்க பாரு. நான் வந்து நான் வேண்டாம் வேலைக்கு போவேன். அவரு வேணும் பக்கத்துல வருவாரு. நான் உடனே போனா என்ன சொல்லுவாங்க? தேவடியா அப்படி சொல்லக்கூடாதுண்டா. ஆம்பளைங்க என்னமே இன்னைக்குமே இந்த பொம்பளைங்கள அலைய வைக்கிற புத்தி தான் பொம்பளைக்கு புத்தி. அலையிற புத்தி தான் ஆம்பளைக்கு புத்தி. கொஞ்சம் அலைய விடணும். என் கூட பின்னாடி ஜாயின் பண்ணி விட்டே இருக்கணும். நீ பிடிச்சி விட்டீங்களே எனக்கு வேலையே செய்ய மாட்டேங்குதப்பா. ஒரு ஆச்சரியம். ஒரு பெண் என்று நினைத்தேன். ஆனால் இவளை கண்டால் என்னுடைய மனதிலே இல்லாத ஆசையெல்லாம் இவளுடைய அழகை பார்த்தால் ஆயிரம் நாவு படுத்த ஆதிசேஷனாலும் வர்ணிக்க முடியாத ஒரு அழகு. அவளுடைய நெற்றியை பார். பெண் சந்திரனை போல இருக்கக்கூடிய நெற்றி அழகும். சந்திரனை போல இருக்கக்கூடிய நெற்றி அழகும். என் கையிலே வைத்திருக்கக்கூடிய வில்லை போன்று வளைந்திருக்கக்கூடிய புருவத்தின் அழகும். தாமரை மீனை போல விழி அழகும். கோவை பழம் போல இதழ் அழகும். வெண்சங்கு கழுத்தழகும். மன்மத கணை போல ஆடாம் இளையது போல யாரு அந்த பிள்ளை? தெரியலடா. மகாராணியா? எனக்கு அப்புறம் கல்யாணம் ஆச்சு. யாரு? இங்க வா. ஏன் பேச மாட்டேன்? போதும். அட பூதேவி, நாங்க கொல்லிமலை போய் எங்க பாட்டி எல்லாரும் மந்திரம் போட்டு எடுத்து வந்த மை அது. ஆனா இந்த மைய இங்க வேற அதுக்கு மந்திரம் சொல்லணும். எனக்கு எப்படா கல்யாணம் ஆச்சு? எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலடா.
ஏற செப்ப முண்டையா ஏய், என்ன சொல்றீங்க? அதனாலே இந்த கன்னியை இந்த கன்னியை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஆமா, என்ன சொல்றீங்க? ஆமாடா. டேய், நீங்க தாராளமா செய்யலாம், செய்யுங்க. அவளுடைய அழகை பார்த்து அவளுடைய அழகிலே நான் சற்று மயங்கி விட்டு ஓஹோ, வாழ்ந்தால் இவளோடு வாழ வேண்டும், இல்லை என்றால் இக்கனமே இந்த இடத்தில் உயிரை விட வேண்டும். ஏமையா வீடு சத்தியம் அவளுக்கு போயமாடு. சரி, ஏதோ ஒன்று பண்ணுங்க. அதனாலே என் மனதிலே இருக்கக்கூடிய ஆசையை நான் அவளுக்கு தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் என் மனதிலே இருக்கக்கூடிய ஆசையை நானே வைத்துக் கொண்டால் என் மனசுல என்ன விசி இருக்கிறது அப்படிங்கிறது அவளுக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அதனாலே என் ஆசையை அவளிடத்தில் கூற வேண்டும் அல்லவா? அடி கட்டி ஆச்சரியம். ஒரு ஆணாகப்பட்டவன் தன்னுடைய வெட்கத்தை விட்டு பெண்களுக்கு மட்டும் வெட்கம் என்பது கிடையாது, ஒரு ஆணுக்கும் வெட்கம் என்பது இல்லையா? அப்பேற்பட்ட வெட்கத்தையே விட்டு வாய் விட்டு அழைத்தும் கூட பெண்ணாகப்பட்டவள் சம்மதிக்க மாட்டேங்கிறாளே. சரி, எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி, அவளை நான் அழைத்தே தீர வேண்டும். Ahora kabel barra. Kabel barra, mundur barra. Warnija, warni gede, warnija. Kabel mundur baru. Ada yang buat apa?